இன்று நவராத்திரியில் 4வது நாள். இன்று முதல் அடுத்த 2 நாட்கள் லக்ஷ்மி தேவி நம் இல்லத்தில் இருந்து நமக்கு அனுகிரகத்தை செய்ய போகிறாள். அதாவது செல்வம், வளம், ஆனந்தம் தரக்கூடிய முக்கியமான 3 நாட்களாகும். இந்த 3 நாட்களில் நாம் பூஜை செய்வதன் வாயிலாக நமக்கு வாழ்வில் மகிழ்ச்சியானது கிடைக்கும் என்பது புராணத்தினுடைய ஒரு வாக்காகும். அதன்படி இன்று காலை அன்னைக்கு பூஜை செய்யும் பொழுது குழுவிருக்கக்கூடிய இடத்தில் சுத்தம் செய்து கோலமிட்டு தீபத்தை ஏற்றி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆச்சமனம் செய்து கொண்டு சங்கல்பம் செய்ய வேண்டும். சதுர்த்த தினே நவராத்திரி பூஜாம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும். பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரில் கங்கையை ஆவாகனம் செய்து அந்த ஜலத்தை எடுத்து கலசத்தின் மேல் புரோக்ஷிக்க வேண்டும். புரோக்ஷித்து லக்ஷ்மி தேவியை ஆவாகனம் செய்ய வேண்டும். எவ்வாறு? நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே என்று இந்த ஸ்லோகத்தை கூறி அன்னையை ஆவாகனம் செய்து பிறகு அன்னைக்கு ஆசனம் கொடுத்து பாத்தியம், அர்க்யம், ஆச்சமனம், ஸ்நானம், வஸ்திரம், கந்தம், புஷ்பம் இவைகளை கொடுத்த பிறகு இந்த இடத்தில் தேவி ஸ்தோத்திரங்களையும் லக்ஷ்மி அஷ்டகம் போன்றவற்றையும் நவாவரண பூஜை நம்முடைய வசதிக்கு ஏற்றாற் போன்று நம்முடைய நிலைமைக்கு ஏற்றாற் போன்று இங்கு விசேஷமாக பூஜைகளை செய்யலாம். ஏனென்றால் நமக்கு மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய இந்த 3 நாட்கள் என்பதால் இதை நாம் எவ்வளவு விசேஷமாக செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. இவ்வாறு பூஜைகளை முடித்து கொண்டு தூபம், தீபம், நைவேத்தியம் செய்துவிட்டு எல்லாம் வல்ல மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக க்ஷமா பிரார்த்தனை செய்து கொண்டு பூஜையை முடிக்க வேண்டும்.